அந்தியூர் கிராமத்தில் காட்டு வழியாக கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறுக்கு பாதை இருந்துச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த வழியாக போன சில பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. இதெல்லாம் பேய் பிசாசோட வேலை இல்லை அப்படின்னு நிரூபிக்க போன சில பேரும் இறந்துட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த குறுக்கு பாதையை அந்த கிராமத்துக்காரங்க யாருமே பயன்படுத்துறதில்ல. அந்த பாதையில் இருந்த பேயும் இந்த பாதை வழியாக யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப வருஷமாகவே அந்த பாதை வழியாக யாருமே போகிறதில்ல. ராமு ஹைவேக்கு பக்கத்தில் டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தான். காலையில் 6 மணிக்கு டீ கடை ஆரம்பித்தா நைட்டு 10 வரைக்கும் டீ கடை நடத்திட்டு இருப்பான். ராமுவுக்கு 3 பொண்ணுங்க. இன்றைக்கி கடைசி பொண்ணுக்கு பர்த்டே. வீட்டுக்கு சீக்கிரமாக போய் அவள் பொண்ணுக்கு gift கொடுக்கணுன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் டீ கடையில் நேரம் போனதே தெரியல. சரி, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுன்னு ராமு கிளம்பிட்டு இருந்தான். மெயின் ரோடு வழியாக போனால் ரொம்ப நேரமாகும். இந்த குறுக்கு வழியாக போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் கங்காவை பார்த்தான். கங்காவை பார்த்த ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். கங்கா, நீ ஏன் நின்றுட்டுருக்க? அது அண்ணே, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும். மெயின் ரோடு வழியாக போனால் ரொம்ப நேரம் ஆகும். யாராவது வழித்துணைக்கு கிடைச்சா அவங்க கூட சேர்ந்து போயிடலான்னு நின்றுட்டு இருந்தேன். யாருமே வரல. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. நீங்களும் என் கூட வரீங்களா? நாங்கள் 2 பேரும் இந்த குறுக்கு வழியாக போயிடலாம். இந்த குறுக்கு வழியாக போனால் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம். இந்த வழியாக போனால் பேய் கொன்னுடுன்னு ஊரில் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அட போங்கண்ணா, பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் மனப்பிரமை தான். என்ன போகலாமா? நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இந்த வழியாகவே போயிடலாண்ணா. அப்போ தான் சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியும். சரி வா, நானும் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். நம்ம 2 பேரும் இந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு அந்த 2 பேரும் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், உன் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து உன்னை அடிப்பானே, இப்போ எல்லாம் அவன் அடிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா கங்கா? ஆமாண்ணே, உண்மை தான். இப்போல்லாம் அவர் அவ்வளவா குடிக்கிறதில்ல. இப்போல்லாம் திருந்திட்டாரு. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தா நீ அவளை நல்லா மொத்துன்னு மொத்திரியாமே, அதான் அவன் குடியை நிறுத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். அட போங்கண்ணே, எவ்வளோ நாள் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறது? அதான் இப்போ எல்லாம் அடித்தா நானும் திருப்பி அடிச்சிடுறேன். நான் பண்ணுறது தப்பாண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். ஆமாங்கண்ணே, சரியாக சொன்னீங்க. நீங்கள் பரவாயில்லைங்கண்ணே. காலையில் 6 மணிக்கு டீ கடைக்கு போனாக்கா நைட்டு 10 மணிக்கு தான் வரீங்க. உங்கள்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இவனை இன்னைக்கு கொன்று இவன் ரத்தத்தை எப்படியாவது குடிக்கணும். இவன் ரத்தம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது சொன்னியா கங்கா? இல்லைங்கண்ணே. ஆமாம், என்ன இன்றைக்கி உங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாளா? ஆமாம்மா, இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால தான் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன். என்ன இது, இவன் நிற்கவே மாட்டேங்கிறான். இவன் நின்னா இவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்கிறான். இவனை எப்படியாவது நிற்க வைக்கணும். அண்ணே, இங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன். அதெல்லாம் நீ பார்க்காத கங்கா. நீ சும்மா பாதையை மட்டும் பார்த்துட்டு வா. நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். நான் ஏன் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டீ கடையில் வேலை பார்க்குறேன்னா, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்களையும் நான் எப்படியாவது கரையேற்றணும். எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்களை டவுனுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் என் சின்ன பொண்ணு, அவளையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்புறமா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என் பொண்ணுங்களெல்லாம் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக இருக்க வேண்டியது தான். என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேறத்துக்கு ஆண்டவன் தான் உதவி பண்ணணும். இன்றைக்கி என் பொண்ணுக்கு பர்த்டே இல்லை. என் பொண்டாட்டி பிரியாணி ஸ்வீட்டு என்னென்னமோ சமைச்சி வச்சுருப்பா. நான் அதை போய் சீக்கிரமாக சாப்பிட்ணும். அதனால தான் சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கேன். நீயும் சீக்கிரமாக வா. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கிறீங்கண்ணே. நீங்கள் நடக்கிற நடைக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல. இவன் நிற்கலனாலும் பரவாயில்ல.
இவனை இப்போ நான் போட்டு தள்ளிடுறேன். இனிமே என்னால் காத்திருக்க முடியாது. சரி கங்கா, வீடு வந்துடுச்சு, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையாக உன் வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு ராமு சொல்லிட்டு திருப்பி பார்க்காம வீட்டுக்கு போயிட்டான். இதை பார்த்தா அந்த பேய்க்கு ரொம்பவே ஏமாற்றம். இன்றைக்கி எப்படியாவது ராமுவோட கதையை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ராமுவோட கதையை கேட்டுகிட்டே வந்ததில் பாதை முடியறதே தெரியல. இப்போ அந்த பேய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துச்சு. ராமுவும் அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன ராமு அங்கே கங்கா நின்றுட்டு இருக்கிறத பார்த்தான். அப்புறமா தான் ராமு நடந்த கதையை அவங்கக்கிட்ட சொன்னான். அண்ணே, உங்களுக்கு அந்த குறுக்கு பாதை வழியாக வரத்துக்கு எப்படின்னு இவ்வளோ தைரியம்? அந்த பொண்ணு உங்களுக்கு பேயின்னு முதலையே தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு முதலையே அந்த பொண்ணு மனுஷி இல்லை பேயின்னு நல்லா தெரியும். இன்றைக்காவது உனக்கு அவசரமாக அந்த குறுக்கு பாதை வழியாக வரதா இருந்தால் நீ ஒரு காலும் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி நீ திரும்பி பார்த்தேன்னா அந்த பேய் உன்னை கொன்னுடுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். பெரியவங்க தன்னோட அனுபவத்தில் சொல்கிற சில விஷயங்களை நம்ம என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் எல்லாம் சந்தோஷமாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க.